இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. 2014 இருந்து தொடர்ச்சியா பிஜேபியோட யார் கூட்டணி வச்சாலும் அவங்களுதும் போயிடும், பிஜேபியும் போயிடும். தமிழ்நாட்டுல பெரிய அளவுக்கு செல்வாக்கு உயர்ந்ததா இல்லை. அதையும் தெரிஞ்சு நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? அதிமுக பிஜேபி கூட்டணி அமைந்திருக்கிறது மகிழ்ச்சியா? நம்ம என்னைக்குமே சந்தோஷம்தான். தொண்டர்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்களா? எல்லாம் மகிழ்ச்சியா தான் இருக்கிறாங்க. இங்கே பட்டாசு வெடிச்சு கொண்டாடின மாதிரி நான் பார்க்கலையே சார். இப்படி எல்லாம் கொண்டாட்டங்கிறது அவங்கவுங்கள பொறுத்து. ஒரே ஒரு அடிப்படை விஷயம், அதிமுக தீண்டத்தகாத கட்சின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப வரிசை கட்டிட்டு வந்து ஏன் பொது வெளியில புலம்புறாங்க? உண்மையிலேயே அண்ணாமலை நீக்கத்திற்கும் மாற்றத்திற்கும் நீங்க சம்பந்தம் இல்லையா? அதிமுக சம்பந்தம் இல்லையா? அதிமுக எதுக்கு இன்னொரு கட்சி விஷயத்தை தலையிடணும்? அப்படியா? ஆமா, எதுக்கு நாங்க தலையிடணும் இன்னொரு கட்சி? டெல்லிக்கு போயிட்டு நம்ம அண்ணாமலை மாற்ற வேண்டும் அல்லது அண்ணாமலையை கண்டிக்க சொல்லி நம்ம பேசவே இல்லையா? அதிமுக தலைவர்கள் போய் பேசவே இல்லை போல. அவர் ஒரு வரை பேசும்பொழுது இங்க ஒரு தீர்மானம் போட்டு அனுப்பிச்சு அதோட கவனத்துக்கு கொண்டு போகணும். என்ன குழப்பம் இருக்கு? பிஜேபி அதிமுகவோட கூட்டணி சேர்ந்திருக்குதா, அதிமுக பிஜேபியோட கூட்டணி சேர்ந்திருக்கா? பிஜேபி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தலைமையில் கூட்டணியில் இணைந்திருக்கிறது. சார், அரசியல்ல மிக மூத்த தலைவர் வைகோ கேட்கிறாரு சார், ஏங்க எடப்பாடி மௌனசாமியா இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி மௌனசாமியா இருக்காருன்றாரு. பாஜக கூப்பிட்ட செய்தி தொடர்பாளர் மீட்டிங்ல ஏன் அதிமுக பேசணும்னு கேட்கிற ஊடகத்துக்கு இதை கேட்க முடியல? அதையும் கேட்கிறோம் சார். பொன்முடி பேசுனது நம்ம விவாதம் பண்ணிருக்கோம் சார். நான் ஏன் வேலை பத்தி பேசிருக்கேன், நீங்க பொன்முடி பத்தி பேசிருக்கீங்க. நீங்க எங்க கூட்டணி பேசுனீங்க பிஜேபியோட? எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பிஜேபியும் ஏடிஎம்கேவும் எங்க உட்கார்ந்து கூட்டணி பேசிச்சு? எதுக்கு உங்களுக்கு தெரியும்? பேசலையே. உங்களுக்கு எதுக்கு தெரியும்? அது மகாராஷ்டிரா வரலாறு சொல்றேன் நான், அதையும் நான் வியூ பண்ணேன். ஏக்நாத் ஷிண்டே அவருடைய தலைமையில் தான் கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்க. பின்னால பட்னவிஸை முதல்வர் ஆக்குனாங்க. இது நடந்திருக்குது. அதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து போகலையா? அது மாதிரி எல்லாம் ஒன்னும் பயமெல்லாம் இல்லைல்ல பிரதர்? அது சிவசேனா பிரதர். ஆமா சார். இது அதிமுக. அதிமுகவை சிறுமைப்படுத்தி பேசுவது இப்போ ஒரு ஃபேஷனா இருக்கு திமுகல. ஆனா உண்மையை சொல்ல போனா இங்க டப்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் மாற்றங்கள் எப்படி வருங்கிறதையும் சொல்லிடுறேன். இப்போ ஆதம் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்தியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் சத்தியன் சார். வணக்கம் மதேஷ். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? அதிமுக பிஜேபி கூட்டணி அமைந்திருக்கிறது மகிழ்ச்சியா? நம்ம என்னைக்குமே சந்தோஷம்தான். தொண்டர்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்களா? எல்லாம் மகிழ்ச்சியா தான் இருக்கிறாங்க. இங்கே பட்டாசு வெடிச்சு கொண்டாடின மாதிரி நான் பார்க்கலையே சார். இப்படி எல்லாம் கொண்டாட்டங்கிறது அவங்கவுங்கள பொறுத்து. ஒரே ஒரு அடிப்படை விஷயம், அதிமுக தீண்டத்தகாத கட்சின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப வரிசை கட்டிட்டு வந்து ஏன் பொது வெளியில புலம்புறாங்க? அதுவும் திமுக கூட்டணி இருக்கிறவங்களே ஏன் இப்ப அப்படியே ஐயோ ஐயோ ஐயோன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயே தெரியலையா இது மகிழ்ச்சிகரமான ஒரு கூட்டணியே இல்லையான்னு? செயல்ல பதில் சொல்றவர் தான் எடப்பாடி. எதா இருந்தாலும் அவரோட செயல்ல தான் பதில் இருக்குமே ஒழிய இந்த வெத்து அறிக்கை வீண் விளம்பரம்லாம் அவர்கிட்ட கிடையாது. முழு மனதோடு தொண்டர்களுடைய எண்ணப்பாடோடு இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. பிஜேபி கூட்டணியை தொண்டர்கள் விரும்புகிறார்கள். அதிமுகவினுடைய அத்தனை பேரும் விரும்பிதான் இந்த கூட்டணியை வச்சிருக்கீங்களா நீங்க? எடப்பாடியார் சொன்னதை அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அவர் சொன்னது ஒரு வலிமையான கூட்டணி நீங்கள் நினைக்கும் மாதிரி அமையப்பெறும். நாங்கள் நினைத்தது வலிமையான கூட்டணி. அதற்கான முதல் பிள்ளையார் சொல்லி பாஜக கூட்டணி அதிமுகவுக்கு வலிமையான கூட்டணியா சார்? வலிமையான கூட்டணி பிள்ளையார் சொல்லி பாஜக. அதுதான் வலிமையான கூட்டணின்னா பிஜேபில இருந்து தொடங்குறது அது ஒரு நல்ல கூட்டணின்றீங்களா? நல்ல கூட்டணி. ஆனா அப்படி சொல்லி கடந்த காலங்கள்ல அதிமுகவின் நிறைய தலைவர்கள் பிஜேபியோட இருந்ததுனாலதான் நாங்க தோத்தோம், பிஜேபி மட்டும் இல்லைன்னா நாங்க ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொன்னவங்க வீடியோக்கள் எல்லாம் நிறைய இருக்கு. நான் எடுத்து காட்டுங்களா? மாற்றம் ஒன்றே மாறாதது, கூடாய் நட்பு கேடாய் முடிவுன்னு பார்த்துட்டோம். அப்படி சொல்றவங்களோட இப்ப அதிமுக பொருந்தாத கூட்டணின்னு பேசுறவங்களோட கூட்டணியோட பொருந்தாத விஷயங்களையும் நம்ம பொது வழியில பேசுறோம். மாறி வரும் கால சூழல்ல ரெண்டு விஷயத்துல முதல் துவக்க புள்ளியா எடுத்துக்கலாம். முதல் விஷயம் என்ன? ஜனநாயகத்தில் மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும். இந்த ஜனநாயகத்தில் மன்னராட்சி நடத்தி இருக்கிற திமுக ஒழிக்கணும். மக்களாட்சி ஊழல மக்களாட்சி தானே இது. மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சு வந்திருக்காங்க. அதுக்காக தான் மீண்டும் சொல்ல ஜனநாயகத்தில் மன்னராட்சி. ஜனநாயகத்தில் மன்னராட்சி. சார் ஜனநாயகம்னாவே என்ன சார்?
சரிங்களா? ஜனநாயகமே ஓட்டு போட்டு வர்றதுதான். வர்றதுதான். அந்த ஓட்டு போடுவதற்கு இவர் தான் தகுதியானவர் நிறுத்துறாங்களே ஒருத்தங்கள. அதனாலதான் ஜனநாயகத்தில் மன்னராட்சிங்க. இல்ல இவர் தான் தகுதியானவர் நீங்களும் செலக்ட் பண்ணி நிறுத்துறீங்களா இல்லையா? வாய்ப்பு யாரு கிடைக்குதோ அவங்க. ஜெயக்குமாரன் ஜெயவர்தனுக்கு கொடுத்தா அது வந்து நீங்க ப்ராப்பரா நிறுத்துற மாதிரி அர்த்தம். அதே வந்து ஸ்டாலின் உதயநிதி கொடுக்க கூடாதுன்றது என்ன நியாயம்? இதுக்கு பல முறைகள் விளக்கம் கொடுத்தும் கூட மாதேஷ் தெரியாத மாதிரி திருப்பி கேள்வி கேட்கறீங்க பாத்தீங்களா? சார் இது திமுகவினர் செய்யக்கூடிய வாதம். நாங்க சொல்வது ஜெயவர்தன் நல்ல நண்பர். ஜெயவர்தன் நீங்க நிக்க வைக்கிறீங்க. அடிப்படை வித்தியாசம் சொல்லிடுறேன். ஒரு குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் இயக்கத்தில் இருப்பதை வந்து யாருமே தவறு சொல்ல மாட்டோம். அது மாதிரி அஇஅதிமுக இருக்காங்க, திமுக இருக்காங்க, எல்லா அரசியல் கட்சியிலும் இருப்பாங்க. ஆனா ஒரு குடும்பத்தில் இருப்பவர் மட்டுமே கட்சியின் தலைமை, ஆட்சி அதிகாரத்தில் அவர்கள் மட்டுமே அப்படிங்கறத மன்னராட்சி. இதுதான் வித்தியாசம். ஜெயவர்தன் யாரும் நாங்க வந்து கட்சியோட தலைமை, அவங்க அப்பா இருக்காரு, அப்பாக்கு அப்புறம் இவர் இருக்காரு அப்படி பேசல. ஒரு கட்சியோட தலைமை தாத்தா மகன் பேரன் மாறி வருவது உள்கட்சி ஜனநாயகமே கிடையாது. இன்னொன்னு ஆட்சி அதிகாரம் வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்கிறது மட்டும்தான் மன்னராட்சி. அந்த கட்சி தான் அது ஏத்துக்க போகுது. அந்த கட்சி ஏத்துக்கிட்டா அந்த தொண்டர்கள் ஏத்துக்கிட்டா அதுக்கப்புறம் நீங்க அதை பத்தி நம்ம விமர்சனம் மட்டும் தான் உங்களால பண்ண முடியும். அதை பத்தி நம்ம பேசுறதே இல்லையே. பேசுற துணிவு தமிழகத்துல எந்த ஊடகத்துக்குமே கிடையாது. அப்படி எல்லாம் கிடையாது சார். அதானே நாம சொல்லல. வரக்கூடாது உதயநிதி, அதை சொல்லுங்க. இந்த காரணத்துக்காக உதயநிதி வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. பொதுவெளியில் இந்த காரணத்துக்காக உதயநிதி வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. அவரே சொன்னாரு, என்னோட கட்சியில உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அது போகணும்னு சொன்னவர் தானே. சரி, நான் எதுக்கு சொன்னேன்? அவரே உதயநிதியே சொன்னாரு சார். அவங்க கட்சியில் உழைத்தவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். உதயநிதி இல்ல சார், உழைத்தவர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உதாசீனப்படுத்துறது. அதே போல ஒவ்வொரு நாளும் விமர்சனம் பண்ற உங்களுக்கு எதுக்கு அது கஷ்டம்? உங்களுக்கு ஏன் கஷ்டப்படுறீங்க? எத்தனை உழைத்தவர்கிட்ட போய் நீங்க பேட்டி எடுத்தீங்க? இப்ப கேட்டீங்களே, தொண்டர்களை ஏற்றுக்கொண்டார்கள் நினைவு கேக்குறீங்களா? இது மாதிரி எத்தனை உழைத்தவர்கிட்ட நீங்க பேட்டி எடுத்தீங்க? உங்ககிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா நேரம் அங்க போய் இந்த கேள்வியை கேட்பீங்களா? நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் கொடுக்குறேன் சார். நீங்க எத்தனை திமுகவில் உழைத்தவர்கிட்ட போய் நீங்க பேட்டி எடுத்திருக்கீங்க? உதயநிதி ஏற்புடையவரா இருக்கிறேன் எத்தனை பேட்டை எடுத்திருப்பீங்க? எடுக்கக்கூடிய துணிவு இந்த தமிழ்நாட்டுல எந்த ஊடகத்துல இருக்கு? இதான் பதில். வேண்டும் வேண்டும் அண்ணாமலை வேண்டும், வேண்டாம் வேண்டாம் அதிமுக கூட்டணி வேண்டாம் போஸ்ட் எல்லாம் ஓட்டுறாங்க. ஆனாலும் நீங்க கூட்டணி வைக்கிறீங்க போயிட்டு. அவங்களோட யார் ஓட்டுறாங்களோ அவங்க கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்குறீங்க? பிஜேபி காரங்க ஒட்டுறாங்க சார். அப்படி உங்களை வேண்டாம்னு சொல்றவங்களோட ராமநாதபுரம் மாவட்டத்துல எல்லாம் ஒட்டியிருக்காங்க போஸ்ட். ராமநாதபுரம் மாவட்டத்துல ஏற்கனவே நம்ம எங்க இருக்கோம், எந்த அளவுக்கு பின்னாடி வந்திருக்கோம், டெபாசிட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு அடிப்படை விஷயம் புரிஞ்சுங்க. அண்ணாமலை மாற்றப்பட்டது அவர்கள் உள்கட்சி விவகாரம். 3 ஆண்டுகளுக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பது என்பது அவருடைய உள்கட்சி விவகாரம். அதுக்கும் அஇஅதிமுகவும் முடிச்சு போடுறதுக்கு என்ன சம்பந்தம்னு எங்களுக்கு தெரியல. அந்த தொண்டர்கள் நினைக்கிறாங்க, பாஜக தொண்டர்கள் கட்சியோட விஷயம், அவங்க உள்கட்சி விவகாரம். உண்மையிலேயே அண்ணாமலை நீக்கத்திற்கும் மாற்றத்திற்கும் நீங்க சம்பந்தம் இல்லையா? அதிமுக சம்பந்தம் இல்லையா? எதுக்கு இன்னொரு கட்சி விஷயத்தை தலையிடணும்? அப்படியா? ஆமா, எதுக்கு நாங்க தலையிடணும்? இன்னொரு டெல்லிக்கு போயிட்டு நம்ம வந்து அண்ணாமலை மாற்ற வேண்டும் அல்லது அண்ணாமலையை கண்டிக்க சொல்லி நம்ம பேசவே இல்லையா? அதிமுக தலைவர்கள் போய் பேசவே இல்லை. டெல்லிக்கெல்லாம் போல அவர் ஒரு வரை பேசும்பொழுது இங்க ஒரு தீர்மானம் போட்டு அனுப்பிச்சு அதோட கவனத்துக்கு கொண்டு போகணும். இது கூட்டணியில் இருக்கிறோம், இது கூட்டணி வரையறை மீறிய விஷயம் சொல்லி அனுப்புறோம். ஏற்கனவே உங்களுக்கு அவருக்கு டேர்ம் சரியில்லாம தான் இருந்தது. அதனாலதான் நம்ம வெளியே வந்தோன்ற திரு எஸ்பி வேலுமணி அவர்களும் சொன்னாரு கோயம்புத்தூர்ல. அதாவது வரலாறு சொல்லும், நடந்த விஷயத்த நடக்கலன்னு சொல்ல முடியாது. கூட்டணி தர்மத்திற்கு ஏற்புடையதல்லன்னு நம்ம கண்டன அறிக்கை கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம். அதன் பின்னாரும் அவர் தொடர்ந்தார், அவரோட பதவியில தான் இருந்தாரு. அவங்க கட்சியில 3 ஆண்டுகளுக்கு ஒரு தலைவர் மாற்ற வேண்டும் என்பது கட்சியோட விதி. அந்த உள்கட்சி விஷயத்துல நான் 1.5 வருஷமா கூட்டணியில கிடையாது, நம்ம விலகிட்டோம். பிஜேபியோட ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல, அண்ணந்தண்ணி புலவும் கூடாதுன்னு நம்ம சொன்னோம். திடீர்னு உறவு மலரும் போது அண்ணாமலையை நீக்குறாங்க, மாற்றுறாங்க. அப்படின்னா அது நேரா உங்க பக்கம் தானே திரும்புது. அது அப்போ அதை மாத்தினாதான் நாங்க சேருவோம் அப்படின்னு ஏதேனும் டிமாண்ட் வைக்கப்பட்டதா? திருப்பப்படுதெல்லாம் வந்து இது வந்து கற்பனையோட உச்சபட்சம். சிங்க் ஆகுது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையை ஏற்று, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்பாடுகளை ஏற்று யார் வேணாலும் கூட்டணிக்கு வரலாம். இதுதான் எங்களுடைய நோக்கம். தீய சக்தியின் திமுகவை ஒழிக்க வேண்டும், மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும், ஊழல் மலிந்து கிடக்கு இந்த ஆட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்பணும். இதுதான் பிரதானம். இதில் ஹிந்தியில போய் பிரதமர் பேசிட்டு வர்றாருல, பரிவார்வாதை ஒழிக்க வேண்டும். பரிவார்வாதுன்னு என்ன? குடும்ப அரசியலை ஒழிக்கணும், கோட்டாலா ஒழிக்கணும், கோட்டாலா ஊழலை ஒழிக்கணும். அதில் அவர்கள் ஏற்புடையதாக இணைந்திருக்கிறார்கள், எடப்பாடி தலைமை ஏற்று இணைந்திருக்கிறார்கள். அதனாலதான் இங்க வந்து மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் பேட்டி கொடுக்கும் போதே வந்து தமிழகத்தில் எடப்பாடியார் தான் தலைமை கூட்டணிக்கு, தேசியத்தில் என்டிஏ, ஆனா தமிழகத்தில் எடப்பாடி தெளிவாக தானே சொல்றாங்க. ரைட். என்ன குழப்பம்? பிஜேபி அதிமுகவோட கூட்டணி சேர்ந்திருக்குதா, அதிமுக பிஜேபியோட கூட்டணி சேர்ந்திருக்கா? பிஜேபி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தலைமையில் கூட்டணியில் இணைந்திருக்கிறது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் யார் வெளியிட்டு இருக்கணும்? உட்காந்தீங்கல்ல, பிரஸ் மீட்ல உட்காந்தது இல்ல? பிரஸ் மீட் யார் கூப்பிட்டது? பிரஸ் மீட் யார் கூப்பிட்டது? அமித்ஷா கூப்பிட்டாரு. யார் அவரு? அமித்ஷா உள்துறை அமைச்சர். அது வேற, பாஜக தலைவர். பாஜக பிரஸ் மீட்டுக்கு நாங்க பேசணும், பாஜக பேசுவாங்களா? என்னங்க இதெல்லாம்? அதிமுக தலைமையிலான கூட்டணி. இதெல்லாம் ஒரு நரேட்டிவ் இல்ல.
இருக்கிற சந்தேகத்தை கேட்கிற சந்தேகத்தை பிரஸ் மீட் கூப்பிட்டது பாஜக வைகோ மூத்த தலைவர் சார், அரசியல்ல மிக மூத்த தலைவர் வைகோ கேட்கிறாரு சார், ஏங்க எடப்பாடி மௌனசாமியா இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி மௌனசாமியா இருக்காருன்றாரு. அவரு தானே பேசியிருக்கணும் அப்படின்றாரு. நல்ல கேள்வி இல்ல, ரொம்ப அருமையான கேள்வி இல்ல, அருமையான கேள்வி இல்ல, பொது சமூகம் கேட்கக்கூடிய கேள்வி. ஏன் எடப்பாடியை பேசவே இல்லை இவங்க அப்படின்றாங்க. திமுக காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இதுக்கு ஒரு வழக்கு போடட்டும். இதற்கு வழக்கு போட வக்கில்லாத ஸ்டாலின் இந்த ஆத்திரத்துல அப்படியே மனசு துடிச்சு போய் இந்த மாதிரி ஒரு 50 வீடியோ காட்டுவேன். பிஜேபி உங்களை விமர்சனம் பண்ணது, நீங்க பிஜேபி விமர்சனம் பண்ணது, சிவி சண்முகம் பிஜேபி என்ன சொன்னாரு, கேபி முனுசாமி பிஜேபி என்ன சொன்னாரு, ஜெயக்குமார் பிஜேபி என்ன சொன்னாரு, என்ன பண்றீங்க, எல்லா வீடியோ இந்த மாதிரி வைகோ பேசுற மாதிரி 50 வீடியோ காட்டுவேன். நான் என்னோட நோக்கம், நீங்க வைகோவை பத்தி கேள்வி கேட்டீங்கல்ல, எடப்பாடியார் பத்தி ஒரே சிம்பிள் கேள்வி. வைகோ கேக்குறது லாஜிக் கொஸ்டின் இல்ல, நான் ஏன் கேள்வி கேட்க விடுங்க, பதிலாவே நான் கேக்குறேன். இப்படி பேசின வைகோ இப்ப பேசவே மாட்டேங்கிறாரு. இதை நான் கேட்கலாமா? நான் உங்க கேள்விக்கு விடைய சொல்ல சொன்னா அந்த விடைதான் பாஜக அழைத்த செய்தியாளர்களோட மீட்ல பாஜக பேசுவாங்களா, இன்னொரு கட்சி பேசுவாங்களா? அதிமுக தலைமையிலான கூட்டணியில தான் பிஜேபி வருது. ஆமாதானே? அப்ப பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி சொல்ல வேண்டிய இடம் யாரு? நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் அனௌன்ஸ் பண்ணணும். அப்போ எப்ப வரும்னா கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொல்லி இறுதியான பிறகு அதை வந்து எடப்பாடியார் அறிவிப்பாரு. அதை அஇஅதிமுக தலைமையில அறிவிப்பாங்க. நீங்க நினைச்ச மாதிரிலாம் சரி. நான் அடுத்த ஸ்டெப் வந்துறேன் சார். மகிழ்ச்சி. டெல்லிக்கு போனார்ல, இந்த கேள்வியை மதிமுக யாரோ பார்த்தா கேளுங்க தயவு செஞ்சு. இப்படி பேசின வைகோ கேக்குறேன் பேட்டி இருக்கும்போது இப்படி பேசின வைகோ ஏன் இப்ப பேச மாட்டேங்கிறேன்? அமைதி சத்யன் மகனுக்கு சீட் வாங்கி பண்ணி ஒரு கேள்வியா கேக்குறேன். நீங்க ஒவ்வொன்னா திமுகவுக்கு போறீங்க, வைகோவுக்கு போறீங்க. நீங்க தானே வைகோ கேக்குறாரு, ஒரு மூத்த தலைவர் கேக்குறாரு. எங்க பொதுச் செயலாளர் பத்தி அவர் கேட்டதுக்கு நான் பதிலா கேட்கிறேன் அவர்கிட்ட. இப்படி பேசினவர் தான் நீங்க பேசிருக்கீங்க. இப்ப எங்க தலைவர் பேசவே இல்லைங்கிறாரு, நீங்க இவ்வளவு பேசிருக்கீங்களே, இதுல பத்தி இப்ப ஒரு விஷயம் பேச மாட்டீங்களான்னு கேக்குறேன். நீங்க ஏன் சார் பேசாமே உட்காந்துனீங்க? சார் பேசாம இருக்கிறது குற்றம்னா இவ்வளவு வாய் வீரல்லாம் பேசிக்கிட்டு வாயை திறக்கலன்னு கேக்குறேன். எல்லாருக்கும் நிறைய பேருக்கு சந்தேகம் என்னன்னா, திரு ஏவா வேலு சொல்றாரு, PS வீரப்பா மாதிரி சிரிச்சுட்டே இருப்பாருங்க எடப்பாடி பழனிசாமி. என்னங்க அமித்ஷா பக்கத்துல உட்காந்து சிரிக்கவே இல்ல, என்னங்க இந்த கட்சி என்னவோ ஆயிப்போச்சு அப்படின்றாரு. அவரு அதிமுகவை கொண்டு போய் அடமானம் வச்சிட்டாங்களேன்றாங்க திமுக. அவரு கோபாலபுரத்துல போய் கால் போய் சிரிச்சிட்டே இருப்பாரு, லூஸ் மாதிரி சிரிச்சிட்டே இருப்பாரு. இல்ல இதெல்லாம் வார்த்தை எல்லாம் வேண்டாம். என்ன எங்க தலைவரை பத்தி விமர்சனம் வச்சா நானும் நாகரிக வரையறை முடிஞ்ச வரை கடைபிடிக்கலாம். தேவையில்லாத விமர்சனங்களை வந்து தவிர்ப்பது நல்லது. சிரித்த முகத்துடன் இருக்கக்கூடிய எடப்பாடி மௌனமா இருந்தாரு. திருவாசகம் பாட வேண்டிய கோயில் அப்படிங்கிற இடத்துல போய் சோழிக்கே பீச்சையான்னு பேசுற ஆளுக்குலாம் அவ்வளவுதான் மரியாதை, இவ்வளவுதான் கொடுக்க முடியும். ஏன் அவன் பேத்திட்டு போய் பேச சொல்லுங்களேன், அதையே அவன் குடும்பத்துல போய் யாரையும் பேச சொல்லுங்களேன். அது தவறு, அது தவறு தானே. இப்ப கேளுங்க, இது ஏன் கனிமொழி கண்டிக்கல, இதே நடவடிக்கை இப்ப பேசுவாங்க. ஏற்கனவே பொன்முடியை கண்டிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் வேக வேகமா துரைமுருகன் அறிக்கை கொடுத்தாரு. எல்லாருமே அவங்களே ஏங்க கண்டிக்கல, அவங்களே கொஞ்சம் பார்த்துதான் பேசி ஆகணும்ன்ற முடிவு பண்ணிட்டாங்க சார். இவர் ஏன் கண்டிக்கல? இன்னும் நம்ம ஒவ்வொன்னா இந்த மாதிரி தேடி தேடி எடுத்து வச்சு இது ஒரு விவாதமா, அது ஒரு அருவருப்பான விஷயம் சார். பாஜக கூப்பிட்ட செய்தி தொடர்பாளர் மீட்டிங்ல ஏன் அதிமுக பேசணும்னு கேட்கிற ஊடகத்துக்கு இதை கேட்க முடியல? அதையும் கேட்கிறோம் சார். பொன்முடி பேசுனது நம்ம விவாதம் பண்ணிருக்கோம். நான் ஏவா வேலை பத்தி பேசிருக்கேன், நீங்க பொன்முடியை பத்தி பேசிருக்கீங்க. இப்ப ஏவா வேலை தான் டைவர்ட் பண்றீங்க. நீங்க டைவர்ட் பண்றீங்க. நீங்க தான் கேட்டீங்க ஏவா வேலை பத்தி, நான் பேசல. நானா எங்கயோ பதில் சொல்ல வேண்டிய இடத்துல கேள்வியோட நீட்சியா கேக்குறேன். நீங்க வேணா விவாதத்தை பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. நான் கேக்குறது தெளிவா, நான் ஏன் மௌனமா இருக்காரு, மௌனசாமியா இருக்காரு எடப்பாடி பழனிசாமி, வைகோ கேக்குறாரு, சொல்றேன் PS வீரப்பா மாதிரி சிரிப்பாருன்னு கேக்குறாரு. நான் சொல்றேன் அந்த விமர்சனம் பண்றோட தகுதி என்னங்கற நான் நேரடியாவே சொல்றேன். போதுமா? இதோட உங்களை யாரும் கேள்வியே கேட்க கூடாதா? கேள்வி கேட்கல, தொண்டர்கள் கேட்கக்கூடிய கேள்வி அவங்க எல்லாம் கேக்குறாங்க, பாக்குறாங்க. இதெல்லாம் சும்மா இதெல்லாம் கற்பனை. இதெல்லாம் அதே தான் நானும் கேக்குறேன். இதே நானும் கேட்கலாம்ல. அந்த திமுக மேல எனக்கு ரொம்ப அக்கறை இருக்கு, நலன் இருக்கு, ஆரோக்கியமான எதிர்கட்சியா வரணும், இல்ல எதிர்கட்சி தகுதி இழந்தாலும் பேசணும் அரசியல் களத்துலங்கிற அக்கறை எனக்கு இருக்கு 26 அப்புறம். அதனால ஏவா வேலு கோபாலபுரம் சிரிச்சிட்டே இருப்பாரு நானும் கேட்கிறேன். விமர்சனங்கிற பேர நாகரிகத்தை கடைபிடிச்சு சார். அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சது, அதிமுக பாஜக கூட்டணியை யாருமே எங்கேயுமே தெருவுல கொண்டாடவும் இல்ல, பேசவும் இல்ல சார். விவாதமே ஆகலையே சார். இவ்வளவு மயான அமைதியா இருக்கே சார் இந்த கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம். கொண்டாடுவதற்கு போது கூட்டணியில் இருக்கிற எல்லாரும் வந்து வரிசை கட்டிட்டு புலம்பி தள்ளிட்டு போறாங்களே சார். அதுலயே உங்களுக்கு தெரியலையாது எவ்வளவு பெரிய துவக்கம்னு. மரியாதைக்குரிய வைகோ அவர்கள், மரியாதைக்குரிய திருமா அவர்கள், மரியாதைக்குரிய கம்யூனிஸ்ட், எல்லா கட்சியும் புலம்புறாங்களே. எதுக்கு புலம்பணும்? நான் அடுத்த ஸ்டெப். ஐயோ அம்மா அப்பா, அதாவது கட்சி கொடியை கட்ட முடியல. இல்ல ஒரு நிமிஷம், கட்சி கொடியை கட்ட முடியல, புடிங்கி வீசுறாங்க. அதை பத்தி கேள்வி கேட்க தெரியாது திருமா அவர்களும். எவ்வளவு பேச்சு பேசின வைகோ அவர்கள் ஒரு பையனுக்கு சீட் வாங்கிட்டு அமைதியா இருக்கிறதும், கம்யூனிஸ்ட் கட்சி 22 கோடி ரூபாய் கொடுத்து கொள்கையை வந்து வியாபாரமாக்கி சாப்பிட்டவங்க, அதை பத்தி தன் கட்சியை வளர்த்த பத்தி எதுவுமே பேசாது யாருமே வந்து
என் கட்சியை வளர்க்கறது என் கட்சி அடையாளம் போதுன்னு பேசாது யாருமே வந்து இங்க வந்து திரு சத்யன் இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால நீங்க இதை பேசுறீங்க. போன வாரம் வரைக்கும் அவங்களுக்காக நீங்க காத்திருந்தீங்க. யார் யார் போன் பேசுறாங்கன்னு நான் சொல்ல முடியாது, நான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனவர் இதே சீட்ல உட்காந்து சொன்னேன். இதே இப்ப எந்த விமர்சனம் எதுக்கு வருதுன்னா அவங்க புலம்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என் விமர்சனம் வருது. புலம்பல் இல்ல சார், இன்னைக்கு அவங்களுக்கு இருக்க மாதிரி புலம்பல் எல்லாம் வேற என்ன சார்? நீங்க ஏதோ மாட்டிக்கிட்டீங்க, உங்களை மிரட்டி கூப்பிட்டாங்க அப்படின்றாங்க சார். அவங்க கட்சி அடையாளமே அழிச்சுக்கிட்டு இருக்கு சார். அவங்க தான் அடிமைகள் சொல்லி எங்க எடப்பாடியார் சொன்னாரா இல்லையா? கூட்டணிங்கிற பேர்ல கூட்டணி கட்சி அடிமைகளா வச்சிருக்காங்கன்னு சொன்னாரா இல்லையா? அதற்கு விடை இருக்கா இல்லையா? செஞ்ச ஊழலுக்கும் ஈடிக்கும் பயந்து நீங்க போய் கொத்தடிமை மாதிரி மாறிட்டீங்கன்னு இன்னைக்கு தலையங்கம் எழுதியிருக்காங்க. ஈடி ரைடு யாருங்க வந்துச்சு? 3 நாளா ஒரு செட்டிங் அமைச்சரோட தம்பி வீட்டுல செட்டிங் அமைச்சரோட தொடர்புடைய நிறுவனங்கள ரைடு. நெஞ்சு வலின்னு போய் ஆஸ்பத்திரியில படுத்தாரு. திங்கக்கிழமை ஜாமீன் கையெழுத்து போடுற ஒரு அமைச்சரு. யாருக்குங்க ஈடி ரைடு? அதிமுக. உங்களுக்கு ஏதேனும் ஒரு த்ரெட் கொடுத்துதான் பிஜேபி உங்களை கூட்டணிக்கு அழைச்சிருக்குது. அதனாலதான் மௌனமா இருந்தார் எடப்பாடி. ஸ்டாலினுக்கு துண்டு சீட் எழுதி கொடுக்கலையா? இது நேரு வீட்டுல அவர் தொடர்புடைய இடத்துல ஈடி ரைடு துண்டு சீட் எழுதி கொடுக்கலையா? மாத்தி எழுதி கொடுத்தாங்களா? ஈடி ரைடு திமுக அதிமுக எழுதி கொடுத்தாங்க. அதை வந்து படிச்சிருக்காங்க. பிஜேபி மிரட்டிருச்சு போலன்னு அவங்க எல்லாம் வருத்தப்படுறாங்க சார். அப்படின்னு நீங்க வெளிப்படையா சொன்னீங்கன்னா அவங்க எல்லாம் கூட துணை நிப்பாங்க. என்ன துணை நிப்பாங்க? எதுக்கு அவங்களுக்கு ஈடி எதிர்க்க பிஜேபி எதிர்க்கிறவங்க அவங்க சார். ஏடிஎம்கே எங்க மாநில கட்சிங்க, நாங்க மோதிப்போம் ஆனா ஒண்ணு சேர்ந்து போனோம் உங்களுக்காக நிப்பாங்க சார். அவங்க ஏன் அவங்களுக்கு ஈடி சிபிஐ எதிர்க்க துணிவு இல்லையா? முதுகெலும் இல்லையா? அதிமுகவே அடமானம் வச்சுட்டீங்க அப்படின்னு இன்னைக்கு தலையங்கம் வந்து. இதை விட்டா வேற என்ன நரேட்டிவ் ஓட்ட முடியும்? அவங்களுக்கு வேற என்ன தெரியும் கேளுங்க. 4 ஆண்டு ஆட்சி என்னத்தை கிழிச்சாங்கன்னு கேளுங்க, என்ன அறுத்தல்ட்டாங்கன்னு கேளுங்க, பதில் வருதான்னு சார். 24 பிஜேபி இல்ல 26 பிஜேபி இல்ல அடித்து சொன்ன எடப்பாடி பழனிசாமி நீ கூட்டணி வைக்கிறாருன்னா என்ன தேவை எழுந்திருக்கிறது? தேவை 2 முதலே சொல்லிட்டேனே. மன்னராட்சி வீட்டுக்கு அனுப்பணும், ஊழல் மலிந்து கிடக்கு, அவங்களையும் ஜெயிலுக்கு அனுப்பணும். தமிழகம் வந்து இருண்ட தமிழகமா மாறிட்டு இருக்கு, அதை மீட்கணுங்க. தமிழக உரிமையை மீட்கணும். திமுகவை வீழ்த்தணும்னா இந்த மாதிரி எந்த ஒரு சமரசமும் தமிழக உரிமையை மீட்கணுங்க. இழந்த உரிமை. பிஜேபி உங்களுக்கு நல்ல கட்சி ஆயிடுச்சா? பிஜேபி நல்ல கட்சிங்களா எனக்கு முக்கியம் இல்ல பிரதர். எடப்பாடியார் தலைமை ஏற்று அஇஅதிமுகவுடைய டைரக்ஷன்ல யார் பயணிக்க தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் சேராங்க கூட்டணி. இவ்வளவுதான். ரைட்டு சார். எடப்பாடி அங்க பேசி இருக்கணும், நிறைய விஷயங்களை டிக்டேட். குறைஞ்சபட்சம் அமித்ஷா சரி மூத்தவர் உள்துறை அமைச்சராக இருக்காரு, இந்தியாவையே ஆளக்கூடிய ஒரு கட்சியில இருந்து வந்திருக்காரு. அவர் பேச வச்சுங்கிற 2 வார்த்தைக்கு அதிமுக தலைமை யாரு? எடப்பாடி பழனிசாமி. அவர் தானே அமித்ஷா சொல்லிருக்காங்க எடப்பாடிஜி நீங்க 2 வார்த்தை பேசுங்கன்னு சொல்லிருக்கணும்ல. தவறாசு தெரிவிக்க வேண்டாம். தவறா இல்ல சார், தவறாசு தெரிவிக்க வேண்டாம். அதிமுக தொண்டர்கள் என்கிட்ட கேட்டாங்க, என்கிட்ட பேசியிருக்காங்க. யாரும் சும்மா அடிச்சு விடாங்க. இருங்க, கூப்பிட்டது பாஜகவோட செய்தி தொடர்பாளர் மீட்டிங். எவ்வளவு அவங்க கட்சியோட நீங்க ஏன் பிரஸ் மீட் வைக்கல? ஏன் பிஜேபியோட கூட்டணி வச்சு நீங்க தேவை வரும்போது வைப்போங்க. இது என்ன கதையா இருக்கு? என்ன அதிமுக இனிமே மீடியா கிட்ட பிரஸ் மீட்ல வைக்கணுமா? அப்படி நான் கேட்கல. விடுங்களேன் சார். இது ஒரு டாபிக்கா? இது டாபிக் தான் சார். இது எங்க டாபிக்? டெல்லிக்கு போனார்ல ஐயா இபிஎஸ் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி. அன்னைக்கு என்ன சொன்னீங்க? மக்கள் பிரச்சனையை தான் நாங்க பேசணும். கூட்டணி எல்லாம் இப்ப எதுக்கு இன்னும் 9 மாசம் இருக்குல்ல? உண்மைதானே, மக்கள் பிரச்சனை தான் பேசணும். நீங்க எங்க கூட்டணி பேசுனீங்க பிஜேபியோட? எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பிஜேபியும் ஏடிஎம்கேவும் எங்க உட்கார்ந்து கூட்டணி பேசுச்சு? எதுக்கு உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு எதுக்கு தெரியும் அது சார்? என்ன மக்கள் பிரச்சனைன்னு டெல்லியில சொன்னீங்க சார், அங்கேயும் நீங்க பேசல. தேவை இங்கேயும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பேசல. கூட்டணி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போய் உணவு இருந்து போனது விருந்து. எங்க கூட்டணி பேசுனீங்க? எங்க பேசினா என்னன்னு கேக்குறேன். ஸ்டாலினுக்கு தான் கூட்டணின்னு பேச்சுவார்த்தைன்னு தெரிய ஆரம்பிக்கும் போதே வாய் உளருது, அப்படி சட்டமன்றத்துல நடுநடுங்குது. உங்களுக்கு எதுக்கு தெரியணும்னு கேக்குறேன். இல்ல சார், எங்க இந்த மாதிரி ஒரு ஆளுங்கட்சி அதிமுக வந்து உளர ஆரம்பிச்சாரு. பேச்சுவார்த்தைன்னு தெரிய வரும்போதே, டெல்லி போயிருக்கான்னு தெரியும் போதே நடுங்குது ஸ்டாலினுக்கு. கூட்டணி உறுதியான பிறகு கூட்டணி கட்சி எல்லாம் நீங்க மக்கள் பிரச்சனை, கூட்டணி கட்சியில மக்கள் பிரச்சனை, டெல்லிக்கு போய் மக்கள் பிரச்சனை பேசலாம். கூட்டணி தான் பேசிட்டு வந்து இல்ல, மக்கள் பிரச்சனை தான். எங்க பேசுனீங்க? கூட்டணி பேச்சுவார்த்தையே முடியாம ஹோட்டல்ல அனௌன்ஸ் பண்றாங்க. நான் கேக்குறேன், உங்களுக்கு எதுங்க தெரியும்? உங்களுக்கு எதுங்க? நான் கேட்கல. பொதுக்குழு செயற்குழு கூடிதானே முடிவெடுக்கணும். அதுதானே ஒரு கட்சி. எல்லாம் ஊர்ல எடப்பாடியார் தான் பொதுச் செயலர், அவர் எடுக்கிற முடிவு தான் இறுதியானது. இதெல்லாம் புதுசா கதையை சொல்றீங்க. அப்படியா? நம்ம அதிமுக பயிலாளர் மாதிரி பேசுறீங்க. எந்த முடிவு எடுத்தாலும் பொதுக்குழு செயற்குழு எங்க சொன்னா? இல்லங்க, பொதுச் செயலாளர் எடுக்க முடிவே இறுதியானதுங்க. விடுங்க, தயவு செஞ்சு வேற ஏதாவது நரேட்டிவ் ட்ரை பண்ணுங்க. சரி, ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறீங்க. ஒரு கட்சி கூட்டணி வைக்கிறேன்னு உங்களை தேடி வந்திருக்குது. தலைமை கழக நிர்வாகிகள் யாராவது, முக்கிய முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருமே பெரிய அளவுக்கு இல்லாம ஒரு 3-4 பேர் தான் இருக்காங்களே. தலைமை நிலைய செயலாளர் இருக்காருங்க, இன்னொரு துணை பொதுச்செயலாளர் இருக்காருங்க. அதுவே போதுமா? இதுக்கு மேல என்னங்க வேணும்? இன்னும் நிறைய பேர் லிஸ்ட்ல ஆள் இல்லையா சார்? திரு ஜெயக்குமார் ரொம்ப இன்னைக்கு பாருங்க, விரக்தியின் உச்சத்துல தமிழ் புத்தாண்டு வாழ்த்து அம்மையார் ஜெயலலிதா மேடையில பேசுனதா போட்டிருக்காரு. எடப்பாடியை சுட்டி காட்டவே இல்லை, அவரு ஹைலைட் பண்ணவே இல்லை. எடப்பாடி எப்பவுமே ஹைலைட் பண்ணக்கூடியவர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள்.
என்ன சார் நடக்குது கட்சிக்குள்ளார, அதிமுகவுக்குள்ளார? நல்லா இருக்கு கட்சி, ஆனா அது யாருக்கு பொறுக்கலையோ தெரியல. நல்லா இருக்கிற கட்சி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்குன்னு எல்லாம் பயத்துல உளறத கேட்டிருக்கேன். பயத்துல மெண்டலான ஆளுங்களாம் நான் வந்து கேள்விப்பட்டதில்ல. இவரே எப்படி பண்ணிட்டாரு, அவரே 2,06,00,000 உறுப்பினர்கள் சார். இல்ல 2,06,00,000 உறுப்பினர்களுக்கு முடிவு யாருன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் எடப்பாடியார். அவர் சொல்றாரு அது நடக்கிற அவ்வளவுதான். ஒரு 2000 பேர் இல்ல, ஒரு 200 பேர் இல்ல, ஒரு 20 பேர் இல்ல, ஒரு 2 பேர் கூட யாரும் பட்டாசு வெடிச்சு கொண்டாடலையே. பிஜேபி கூட்டணியை ரசிக்கவில்லையே சார். அதிமுகவோட கூட்டணி வந்து பாஜக தான் பட்டாசு வச்சு கொண்டு வாங்க. எங்க தலைமை ஏற்று வருபவர்கள் அவர்கள் மகிழ்ச்சியா கொண்டாடி ஒட்டுமொத்தமா அவங்க தானே எல்லாமே பண்ணதே அவங்க தானே சார். நீங்க அந்த ரோட்ல சும்மா தானே சார் போய் உட்காந்துட்டு வந்தீங்க. என்ன சார் இது அதிமுக தலைமைன்றீங்க? இங்க பாருங்க, 2 கோடி தொண்டர்களோட போச்சு, சிறுமைப்படுத்தி பேசாதீங்க. நான் சிறுமைப்படுத்தல, வேணாம். எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறத நான் கேள்வியா வச்சேன். எதிர்கட்சி என்னங்க, என்னுடைய கேள்வி இல்ல சார். முரசொலி பேப்பர் படிக்கிறானுங்களோ ஒரு எதிர்கட்சின்னு உட்காந்து என்னங்க தராதர இருக்கு. மன்னராட்சி பரம்பரை கொத்தரிமையும் உட்காந்துருக்கோம், என்ன வேணா பேசிட்டு போட்டோம், அதை பத்தி எங்களுக்கு என்ன கவலை. அடிப்படை விஷயம் பாஜகவோட செய்தி தொடர்பாளர் மீட்டிங்கு, அதுக்கு போறாரு எடப்பாடியார், மரியாதை நாகரிகம் அதோட முடிஞ்சு. அந்த மரியாதை கொடுப்பதற்காக எடப்பாடியார் வீடு தேடி வந்து அவரோட உணவருந்து விட்டு போறாரு. எனக்கு தெரிஞ்சு பிரதமர் மோடி தான் ஒரு தடவை புரட்சி தலைவி அம்மாவோட வீட்டுக்கு வீடு தேடி வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு மிக முக்கியமான ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து வீடு தேடி வந்தது எடப்பாடியார் தான். வேற எந்த தலைவர்களுக்கும் இது இல்லை. அதனால நாகரிகம் கருதி நாமும் நாகரிகமா விமர்சனம் வைப்போம். என்ன அதனால அது பாஜகவோட மீட்டிங்கு, அவங்க கூப்பிட்ட செய்தி தொடர்பாளர்கள், அதுல அவர் பேசுறதுதான் கரெக்ட். அவரும் அங்கே பேசும்போது என்ன சொன்னாரு அமித்ஷா, இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியார் தான் தலைமை எடுத்து. நான் என்ன பார்க்கிறேன்னா, அண்ணாமலை நீக்கம் மாற்றம் நடந்த உடனே உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமே ஆயிடுச்சு. அவர் நீக்க மாற்றம்னா குட் லக் ப்ரோன்னு நீங்க ட்விட்டர் பதிவெல்லாம் போடுறீங்க திடீர்னு. கடந்த காலங்களில் அண்ணாமலை பேரையே பயன்படுத்த மாட்டீங்க, எனக்கு தெரிஞ்சு சத்தியன், நான் நோட் பண்ணியிருக்கேன். திடீர்னு அவருக்கு வாழ்த்தெல்லாம் சொல்றீங்களே, இதெல்லாம் என்ன இது, என்ன நடந்திருக்குது? அவரை மாத்தினதுக்கு வாழ்த்து சொல்றீங்களா, இல்ல அவர் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு வாழ்த்து சொல்றீங்களா? என்ன ஒரு அடிப்படை விஷயம், படித்தவர்கள் அரசியல் களத்துக்கு வேணும் நீங்க விரும்புறீங்களா இல்லையா? கண்டிப்பா வேணும். விரும்புறீங்க வேணும். ஒரு ஐஐடி படித்தவர்கள், ஐஐடி படித்த மாணவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு, ஒரு முன்னணி வக்கீல் படித்தவர்கள், லாயர் படித்தவங்க, அந்த அவங்களுக்கு இருக்கிற ஒரு மதிப்பு, இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு மதிப்பு இருக்கு சமயத்தில். அதே மாதிரி ஒரு ஐஏஎம் அப்படிங்கிற ஒரு பி ஸ்கூல், டாப் பி ஸ்கூல்ஸ்ல படித்தவர்களுக்கு என்று ஒரு மதிப்பு இருக்கு. அதோட உள்ள போறது எவ்வளவு கஷ்டம், அது படித்து வரதுக்கூட வேல்யூ இருக்கும். நான் ஒரு பி ஸ்கூல்ல படிச்சவனா இருக்கட்டும், என்னுடைய நண்பர் சிங்கை ராமச்சந்திரன் ஆகட்டும், அவர் எதிர்த்து நின்றவர், அதே மாதிரி அவரும் அதெல்லாம் டாப் பி ஸ்கூல்ல படிச்சு வந்து தெரியுமா? சிங்கை ராமச்சந்திரன் அண்ணாமலையை என்ன விமர்சிச்சாரு பாருங்க. நான் வந்து சொல்வது கல்வியின் தகுதி, அந்த கல்வி அதே தகுதியோட தான் இருந்தார் அண்ணாமலை. அது போராடுறக்கெல்லாம் வேற பிரதர், நீங்க தயவு செஞ்சு ரெண்டையும் குழப்பிக்காதீங்க. அந்த படிப்பு, அந்த கல்விக்கான மரியாதை, அந்த கல்விக்கான தகுதி, அப்படி இருக்க ஒரு அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு. அப்படி இருக்க இங்க 2 பேர் அரசியல் களத்துல இருக்கும். அந்த நாகரீகம் கருதி அவருக்கு வாழ்த்து சொல்றதுல எந்த தவறும் கிடையாது. இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்த்து தானே ஒழிய அரசியல் நோக்கத்தோட இருக்குது. கிண்டல் அது பண்றீங்களோ, வாழ்த்தா கிண்டல் மாதிரியே, அது எனக்கு ஒன்றும் புரியல. அது வந்து உங்களுக்கு கிண்டல்னு தெரிஞ்சா நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. இல்ல அண்ணாமலை எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியல. ஒரு பி ஸ்கூல்ல படிக்கிற கஷ்டம் எனக்கு தெரியும், சிங்கைக்கு தெரியும், அவருக்கு தெரியும், இடம் கிடைக்கிற எவ்வளவு கஷ்டம் தெரியும். அதுக்கப்புறம் கார்பரேட் லைஃபுக்கு போயிட்டு திருப்பி அரசியலுக்கு வந்திருக்கிற கஷ்டம் எங்களுக்கும் தெரியும். நானாச்சு கார்பரேட் லைஃப் போயிட்டு அரசியல் வந்தேன். சிங்கை ராமச்சந்திரன் எனக்கு கார்பரேட் லைஃபே வேண்டாம் அரசியல் அப்படின்னு சொல்லி வந்தாலும், அவர் வந்து பி ஸ்கூல்ல படிச்சு முடிச்சுட்டு பியூரோக்ரசி போய் ஐபிஎஸ் படிச்சு வந்திருக்கிறாரு. அதனால இதோட அருமை, அந்த கல்விக்கான வேல்யூ, 3 பேருமே வெல் குவாலிஃபைடு, கல்விக்கான வேல்யூக்கு கொடுத்த வாழ்த்து தான் சார். நீங்க 3 பேருமே வெல் குவாலிஃபைடு. நான் அண்ணாமலையும் அப்படிதான் பாக்குறேன், கோவை சத்தினும் அப்படிதான், சிங்கை ராமச்சந்திரன் நண்பர் அவரையும் நான் எல்லாருமே அப்படிதான் பாக்குறேன். ரைட், அது ஓகே. அது திடீர்னு இந்த வாழ்த்தெல்லாம் அவருக்கு சொல்ல வேண்டிய தேவையே எழுது? அவரே பதவியில இருந்து அவரை நீக்கி இருக்காங்க, மாற்றி. அந்த கல்விக்கான சிறப்பு இருக்கு, அந்த கல்விக்கான சிறப்பு என்ன சொல்ல வரீங்க? அவரே பதவியை இழந்திருக்காரு, அவருக்கு போய் வாழ்த்து. தற்காலிகம் தானே பிரதர், வாழ்க்கையில எப்பவுமே ஒண்ணு ஏற்றம் இறக்கம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது, எல்லாமே தற்காலிகம். அதுக்காக ஸ்கை இஸ் தி லிமிட் போர்டு வாழ்த்து சொல்லி அனுப்பிச்சு, அவ்வளவுதான். 1980 கூட்டணி ஆட்சின்னு ஒண்ணு பேசினாங்க, ஆனா அது பெரிய சக்சஸ் கொடுக்கல. அதற்கு பிறகு கூட்டணி ஆட்சின்னு ஒண்ணு நடக்கவே இல்லை. திமுகனா திமுக, அதிமுகனா அதிமுக, அதுல ஒருத்தர் கூட்டணியில ஒரு அமைச்சரவை பதவியோ கூட கூட்டணி பகிர்வோ எதுவுமே நடக்காது. முதல் முறையா இப்ப நீங்க இவ்வளவு சீக்கிரம், அது 1 வருஷத்துக்கு முன்னாடி இது கூட்டணின்னு முடிவு பண்ணிட்டு அதையும் கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொல்றாரு. உங்களுக்கு அது உடன்பாடா? கூட்டணி ஆட்சிக்கு தயாராகி விட்டது அதிமுக. மாதேஷ், என்னாச்சு மாதேஷ் உங்களுக்கு? என்ன சார், இன்னும் 1 வருஷம் டைம் இருக்கு, கூட்டணிக்கு என்ன அவசரம்னு பேசுறீங்க? இதுக்கு முன்னாடி இதே இடத்துல உட்காந்து என்ன அதிமுக பார்த்து யாருமே வர மாட்டேங்கிறாங்க, எடப்பாடியார் வலுவான கூட்டணி அமைப்புன்னு சொன்னாரு, அதிமுக தீண்டத்தகாத கட்சி ஆயிடுச்சா? நீங்களே என்னை கேள்வி கேட்டிருக்கீங்க.
இப்போ ஒரு வருஷம் இருக்குங்கிறீங்க. சரி சார், ஓகே, இவ்வளவு சீக்கிரம் வச்சிட்டீங்க. அது கூட்டணி ஆட்சின்றாரு அமித்ஷா. கூட்டணி பங்கு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா அதிமுக? அது எடப்பாடியார் முடிவு பண்ணி அவர் என்னவோ அது சொல்ல போறாரு. இல்ல, அவர் சொல்லிட்டாரு அமித்ஷா, கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாரு அவரு. மத்தியில் இருக்கக்கூடிய என்டிஏ இங்க எடப்பாடியார் தலைமை இருக்கும் கூட்டணி ஆட்சி அமைய பெறும்ங்கிறாரு. ஆமா. இப்ப திமுக கூட்டணி ஆட்சியுமீங்களா திமுக ஆட்சியுமீங்களா? திமுக கூட்டணி ஆட்சி. அவ்வளவுதானே. இல்ல, இவர் கூட்டணியில பங்கு, அதுக்கப்புறம் யார் யாருக்கு என்ன இது சீட்டு பகிர்வு அப்படின்றதும் அதே போல என்ன மாதிரி இலாக்காக்களும் அதெல்லாம் அப்புறம் பேசப்படும் அப்படின்னு. அதே கேள்வி அதைத்தான் சொன்னாரு. இப்ப அது பேசுற நேரமா? இல்ல, நீங்க அப்ப ஒத்துக்கிட்டீங்களா? கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிட்டீங்க. பிஜேபி வந்து அனைத்து இல்ல இந்திய சார், அண்ணா நாளைக்கு திராவிட நீங்க வெற்றி முன்னேற்ற பெற்று விட்டீர்கள் என்றால் அவங்களுக்கு கூட்டணியில பங்கு, அமைச்சரவை இடம் கொடுக்கப்படுமா பிஜேபிக்கு? இதெல்லாம் அடுத்தடுத்து வந்து முதல்ல அரச மரத்தை சுத்திட்டு அடிமடியில கை இல்ல, வந்துட்டீங்களே சார். இப்பதான் அரச மரத்தையே பாத்திருக்கீங்க. முதல்ல சுத்துங்க, அதுக்கப்புறம் மத்த வேலையெல்லாம் நடக்கட்டும், அப்புறம் 10 மாசம் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் தான் அடுத்ததெல்லாம். சோ அதெல்லாம் வின் பண்ணாதான் சார் அப்படின்றீங்க. அப்படியே இல்ல வின் பண்ணா பாத்துக்கலாம் சார் அப்படின்றீங்க. வெற்றி பெறுவது உறுதி. ஆனா நீங்க இப்ப வெற்றி பெற்றால் இது என்ன பகிர்வீங்கிறது தேவையில்லாத வேலை. யாரோ ஒருத்தர் கூட போட்டு அமித்ஷா அவசரப்பட்டு சொல்லிட்டாரு. காங்கிரஸ்க்கு யாரோ ஒருத்தர் அமித்ஷா போஸ்ட் சொல்லிட்டாரு. ஆமா ஆமா, அவர் கட்சி நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிருக்காங்க. என்ன அப்ப அவருக்கு நம்பிக்கை இல்லையா? யாருக்கு? ஜெய்போன் காங்கிரஸ் நம்பிக்கை இல்லையா? இப்படி கூட நான் கேட்கலாம்ல, அதை பேசுவோம். அப்போ இல்ல சார், அந்த மாதிரி டேர்ம்ஸ் அங்க எதுவுமே பேசல. எங்க பேசல? இங்கேயும் பேசல. அப்புறம் அதை பத்தி கேள்வி அமித்ஷா சொல்றாரு கூட்டணி ஆட்சின்னு. அதை பத்தி அப்புறம் பேசலாம் அவரே சொல்லிட்டாரு. அப்புறம் பேசலான்ட்டு எங்க பொதுச் செயலாளர் நீங்கள் விரும்பும் வகையில் வலிமையான கூட்டணி அமையப்பெறும் சொல்றாரு. இதுக்கு மேல இப்ப கூட்டணி ஆட்சியான்னு கேட்டா இது என்ன கேள்வி? இல்ல, அவரு அப்படி சொல்றாரு. அமித்ஷா சொல்றாரு கூட்டணி ஆட்சின்றாரு. இல்ல, அமித்ஷா என்ன சொல்லணும்னு சொல்லிருங்க. அடுத்த தடவை அவர் வந்து சொல்லிடுவாரா இருக்கும். ஆமா, இதை பத்தி பேசக்கூடிய கால சொல்லுது இல்ல. அது மறுபோம் நாங்க ஜெயிக்க போறது உறுதிங்கிறாரு. ஜெயிக்கிறது முக்கியமா? ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட்டணி ஆட்சின்னு இப்ப சொன்ன டேர்ம்ஸ்ல அவங்க கேட்டாங்கன்னா மினிஸ்டர் கொடுங்க, இந்த இலாக்கா கொடுங்க. அது எங்க எடப்பாடியார் பாத்துக்குவாருங்க. அவருக்கு அந்த அனுபவம் இருக்கு, அவரு பாத்துக்குவாருங்க. ஐவேஸ் கொடுங்க, பினான்ஸ் கொடுங்கன்னு வந்து உட்காந்துட்டாங்கன்னா இல்ல சார், நடக்கும் சார். நானு பாருங்க அனுமானிக்கிறேன். நான் வர காலத்துல பாப்போம் மதேஷ். எடப்பாடியார் பாத்துக்குவாரு மதேஷ். எங்க இலக்கு திமுக வீட்டுக்கு அனுப்பணும். மகாராஷ்டிரா வரலாறு சொல்றேன் நான், அதையும் நான் வியூ பண்ணேன். ஏக்நாத் ஷிண்டே அவருடைய தலைமையில் தான் கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்க. பின்னால பட்னவிஸை முதல்வர் ஆக்குனாங்க. இது நடந்திருக்குது. அதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து போகலையா? அது மாதிரி எல்லாம் ஒன்னும் பயமெல்லாம் இல்ல பிரதர். அது வந்து சிவசேனா பிரதர். ஆமா சார், இது அதிமுக. சிவசேனா எவ்வளவு பெரிய கட்சி. சிவசேனா மாதிரி ஒரு கட்சியே ஒண்ணுமில்லாம நிர்மூலமாக்கி இருக்காங்க சார். சிவசேனாவுக்கு வந்து ஒரு ஏக்நாத் ஷிண்டே கிடைச்சிருக்கலாம். அதிமுக ஏக்நாத் ஷிண்டே எல்லாம் கிடையாது பிரதர். அப்படியெல்லாம் இல்லையா சார்? அதெல்லாம் எவ்வளவு முயற்சி எடுத்து எவ்வளவோ தோல்வி, எவ்வளவோ பேர் பார்த்து தோத்து போன வரலாறு தான் இதெல்லாம். சரி, அதிமுக ஏக்நாத் ஷிண்டே எல்லாம் கிடைக்க மாட்டாங்க பிரதர். அதிமுக பாஜக நிச்சயமா ஜெல் ஆகும் கிரவுண்ட்ல போனா. கண்டிப்பா தொண்டர்கள் முழுமையா வந்து சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வேலை செய்ய. இருவருக்கும் காமன் எதிரி திமுக. கன்ஃபார்மா ஒரே இலக்கு திமுக வீழ்த்தணும், அவ்வளவுதான். அதுதான் ஒரே இலக்கு. திமுகவை வீழ்த்த வேண்டும், திமுக வீட்டுக்கு மன்னராட்சியும் முடிவு கொண்டு வரணும். சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்களை நாம வந்து அவ்வளவுதான் சேர்க்க விடாம பண்ணிட்டோம். பிஜேபி பலமுறை நமக்கு அது பஞ்சாயத்து பண்ண வந்தாங்க, அதை நாம சாதிச்சிட்டோம் அப்படின்ற உணர்வுல இருக்காரா எடப்பாடி பழனிசாமி? நீங்களும் அந்த எண்ணத்துல இருக்கீங்களா? அதே அவர் ஒரு பொருட்டா எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. அப்படியா? எனக்கு தெரியல. அது டிமாண்ட் பலமுறை பிஜேபியால் நடத்தப்பட்டிருக்கிறதுன்றது செய்திகள் உலாவறத நான் சொல்றேன். செய்திகளா தான் இருக்கும். சோ அதுல சாதிச்சிட்டீங்களா? இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு பதில் சொல்லிட்டேன். அதிமுக ஏக்நாத் ஷிண்டேலாம் வாய்ப்புகளே கிடையாது. என்ன எடப்பாடியா இருக்கிற வரைக்கும் அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. அதனால பதிலும் அதுக்கு சொல்லியாச்சு. அதே அவர் ஒரு பொருட்டா எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. இலக்கு திமுகவை தோற்கடிக்க வேண்டும், மன்னராட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், தமிழகத்தை மீட்கணும், தமிழக உரிமையை மீட்கணும். இவ்வளவுதான் இலக்கு. இதுக்குதான் எங்களோட பயணம். சிறுபான்மை மக்களின் வாக்குகளை குறிவைத்துதான் பிஜேபி கூட்டணியிலிருந்து நம்ம வெளிவந்ததா செய்திகள் பலவும் வந்தது. அதை வந்து பல தலைவர்களும் பேசியிருக்காங்க. அதிமுகவின் பல தலைவர்கள் பேசியிருக்காங்க. இன்னைக்கு சிறுபான்மை வாக்குகள் உங்களுக்கு தேவையில்லையா? உங்களுக்கு அதெல்லாம் அந்த எண்ணம் இல்லையா? அவங்க நமக்கு போட மாட்டாங்க, நம்ம பிஜேபி கூடவே போவோம் அப்படின்னு முடிவு பண்ணி பிஜேபி சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறதுக்கு கருணாநிதியே பதில் சொல்லிட்டார். முறை சொல்லியில எந்த தேதி ஜூன் 6 வந்தது 2000 கருணாநிதியே பதில் சொல்லிட்டார். என்ன சொல்லுங்க? பாஜக சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி என்கின்ற ஒரு போலி பிம்பம் உலா வருகிறது, அதை உடைக்க வேண்டியது நம்மளுடைய கடமைன்னு அவரே சொல்லிட்டார். நீங்க அப்படி சொல்லலையே. கருணாநிதியை நீங்க அப்படி சொல்லி உங்க தலைவர்கள் நிறைய பேர் பேசினதையே நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம். தலைவர் பேசுறது முக்கியம். நிறைய பேர் முக்கிய தலைவர்கள், அமைச்சர், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள். நானும் நிறைய முக்கிய தலைவர்கள் என்னாலையும் பேச முடியும். திமுக யார் என்ன பேசினாங்கன்னு. அதே திமுக ஒரு கேள்விக்காவது உங்க கட்சிக்கான நான் என்ன கேட்கிறேன்னா, இதே மாதிரிதான் எல்லா கட்சியும் நடக்குது. அந்த கட்சி மட்டும் இல்லாம அவங்களையும் கேள்வி கேட்பேன். அவங்களும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணா என்ன மாதிரி ஏதாவது பண்ணா அதையும் கேள்வி கேட்பேன். இப்ப தயவு செஞ்சு கேளுங்களேன். என்னடா மேகதாது அணையை கட்டுறேங்கிற இதுவரை ஒரு கண்டன அறிக்கைக்கான கூட்டணி விட்டு வெளியே வரேன்னு சொல்ல மாட்டேங்கிறேன். எடப்பாடி இதை கேட்கற, இதுக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறவங்க தலைவர் கேளுங்களேன்.
கம்யூனிஸ்டோட முல்லை பெரியார் கூட்டணி விட்டு வெளியே வருவோம் ஏன் சொல்ல மாட்டேன்னு ஒரு தயவுசெய்து ஒரு தடவை கேளுங்க, கேட்டு ஒரு தடவை போடுங்களேன், அதில் நானும் பாத்துக்கிறேன். ஆனா ஸ்டாலின் கேட்க வேண்டாம், அவர்கிட்ட பதில் கிடையாது. அவர்கிட்ட அவங்க திமுக இருந்து யாரை ஒருத்தரையாச்சும் கூப்பிட்டு வச்சு கேளுங்களேன், ஒருத்தரை கேளுங்களேன். ஏன் கூட்டணி விட்டு வெளியே வர மாட்டீங்க, காங்கிரஸ் விட்டு வெளியே மேகதாதானை கட்டுறேன்னு சொல்ற வெளியே வரேன் ஏன் சொல்ல, ஏன் இந்த டைலாக் கூட சொல்ல மாட்டீங்கன்னா கேளுங்களேன். அறிக்கையா கூட வேண்டாம், ஒரு டைலாக கூட ஏன் எந்த தலைவர்னு சொல்ல மாட்டேங்கிறேன், வாயை மட்டும் பேசாம உட்காந்துருக்காங்க. காங்கிரஸ் அடிமை ஏன் இப்படி உட்காந்துருக்கான்னு கேளுங்களேன். திமுக கூட்டணியை வீழ்த்தி விட முடியுமா உண்மையிலேயே? ஏன்னா அவங்க வெற்றி மேல் வெற்றி பெற்ற ஒரு கூட்டணி. அதை பிஜேபி வந்தது, நம்பர் 1 பிஜேபி வந்திருக்குது, அதற்கு பிறகு இன்னும் வருவாங்கன்னு நீங்க சொல்றீங்க. இதை வைத்துக்கொண்டே திமுகவை வீழ்த்த முடியுமா? நம்ம பெருசா எதுவும் பண்ணணுங்கிறது இல்லை பிரதர். திமுக வீட்டுக்கு அனுப்பணும் மக்கள் முடிவெடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. தேர்தலுக்காக தான் மக்கள் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. இந்த பொன்முடி ஏவா மேலே இன்னொரு 10 பேர் விடுங்க தாராளமா, அப்புறம் களை எப்படி மாறுதுன்னு எல்லாம் தெரியும். இது வரைக்கும் கள்ளக்குறிச்சிக்கு போக முதுகெலும்பு இல்லாம துணிவு இல்லாத இருக்க ஒரு முதல்வர் வச்சிருக்கோம்ல, இன்னும் நாங்க ஆரம்பிக்கவே இல்லை. இன்னும் இங்க பரப்புரை பிரச்சாரத்தின்னு ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி இவ்வளோ பதற்றம், இவ்வளோ பேர் உளறிட்டு இருக்கிறாங்க. ஆரம்பிச்சதுக்கு பாருங்க களை எப்படி மாறி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். மக்கள் மனசு மாறி இருக்குன்னா நம்ம உண்மை மாறி இருக்கு, களை மாறி இருக்குன்னா நம்ம மாறி இருக்கு. தேர்தலுக்கு மக்கள் வெயிட் பண்றாங்கன்னு தெரியும். நீங்க என்ன விமர்சனம் வச்சீங்களோ அதோட செயல்பாடுகள் தான் எடப்பாடியார் அதுக்கு வந்து பதிலடி கொடுக்குறாரு. தீண்டத்தகாத கட்சி நீங்க இப்போ ஒரு கூட்டணி வந்தோன்னே எல்லாம் வரும், இன்னும் நிறைய கட்சிகள் வரவிருக்கின்றன, அதுக்கு உண்மைதான் வரப்போறாங்க. பரப்புரைன்னு ஆரம்பிச்சதுக்கு பிறகு எடப்பாடியார் யாருங்கிறது தெரியும். களத்துல 2026 செஞ்சார்ஜ் கோடையில அதிமுக கோடி தான் பறக்கும், அதான் உறுதி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதிமுக பாஜக கூட்டணி உருவானது குறித்து. எம்ஜிஆரினுடைய ஆட்சி, அம்மையார் ஜெயலலிதாவின் ஆட்சியெல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறார். எடப்பாடியின் 4.5 வருட ஆட்சியை அவர் எங்கேயுமே பதிவு பண்ணவே இல்லையே. எங்க எடப்பாடியாரே அம்மாவின் ஆட்சின்னு தானே சொல்றாரு. இல்ல மோடி ரெகக்னைஸ் பண்ணா எடப்பாடியும் ரெகக்னைஸ் பண்ணுங்க தலைவர்கள் சார். அப்ப அவங்க ஏதோ வேற ஏதோ திட்டத்துல இருக்கிறாங்க போல தெரியுது சார். எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் எங்க தலைவர் எடப்பாடி காட்டி அவங்க ஏதோ ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்ப கூட எங்க எடப்பாடியார் வந்து நான் பெரியவன் அப்படின்னு என்னைக்குமே எந்த இடத்துலயும் வெளிக்காமிச்சல அந்த மாதிரி பேச இருக்கிற தலைவரும் கிடையாது. எளிதாக அணுகக்கூடிய தலைவர் ஒருவர். அவர் சொல்றதும் கூட இது அம்மாவின் ஆட்சின்னு தான் சொல்றாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? ஒன்னும் அதுல எல்லாம் உங்களுக்கு ஒன்னும் எடப்பாடியை சொல்லாம விட்டாருன்ற இதெல்லாம் இல்லை உங்களுக்கு. எடப்பாடியார் வரலாற்றில் இடம் பிடித்து விட்டாருங்கிறதே ஒரு விஷயம். இன்னும் மீண்டும் வரலாற்றில் மேலும் மேலும் உயரப் போகிறாருங்கிறது 26க்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய போகுது. என்ன இவர் புகழவில்லை இவர் புகழ்ந்து விட்டார் என்பதை விட எங்க இயக்கத்தோட தலைவர்கள் அவர்கள் வழிகாட்டுதல் நாங்க எப்படி இருக்கோங்கிறத முக்கியம். அதுதான் எடப்பாடியாரும் பாக்குறாரு. எனக்கு பின்னால் இன்னும் 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் இருக்கும்னு அம்மா சொன்னதை நினைவாக்கி கொண்டிருக்கிறது எடப்பாடியார் நினைவாக்கிட்டு இருக்கிறார். அதனால ஒரு புகழ்ச்சிக்கு மயங்காத ஒரு தலைவர், புகழ்ச்சியை விரும்பாத, விளம்பரத்தை விரும்பாத, போலி விளம்பரத்தை விரும்பாத ஒரு தலைவர். அதுதான் எங்கள் பயணம் வந்து திமுக தீய சக்தியை வீடு கட்டணும். அதுலதான் அவர் இருக்காரு, நாங்களும் அதுக்கு தான் பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். புதுசா வந்த விஜய் கூட விமர்சனம் பண்ணிட்டாரு இந்த கூட்டணியை. பாத்தீங்களா அவருடைய அறிக்கையெல்லாம்? என்ன சொன்னா நான் பாக்கல. நான் உனக்கு எல்லாம் மூன்றுமே ஒண்ணுதான்றாரு. நான் உனக்கு திமுக, அதிமுக, பாஜக எல்லாம் 3 ஒண்ணு. ஏதோ அப்ப சரியான எதிரி நான் தான்றாரு விஜய். சகோதரர் விஜயோட அரசியல் புரிதலுக்கு வாழ்த்துக்கள். அவருடைய அரசியல் புரிதலுக்கு வாழ்த்துக்கள். நம்ம நாகரிக அரசியலை கடைபிடிப்போம். அவருடைய அரசியல் புரிதலுக்கு வாழ்த்துக்கள். இதுக்கு மேல கருத்து சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஜெயிக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையோட இருக்கீங்க. திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும்னு நினைக்கிறீங்க. முதல் நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கைக்கான உழைப்பு இருந்தால் கண்டிப்பா வெற்றி நிச்சயம். வீழ்வதே தோல்வி அல்ல, வீழ்ந்த பின் எழாமல் போவதே தோல்வி. எப்பெல்லாம் அதிமுக வீழ்ந்திருக்கோ அதனுடைய எழுச்சி பல மடங்கு அதை விட உயர்ந்ததாக இருந்திருக்குன்னு வரலாறு. சரி, 2026 வரலாறு 2011 வரலாறை போல் இருக்கும். எதிர்கட்சி எனும் தகுதியை திமுக இழக்கும். எனக்கு தெரிஞ்சு கடந்த 2014 இருந்து தொடர்ச்சியா பிஜேபியோட யார் கூட்டணி வச்சாலும் அவங்களுதும் போயிடும், பிஜேபியும் போயிடும். தமிழ்நாட்டுல பெரிய அளவுக்கு செல்வாக்கு உயர்ந்ததா இல்லை. அதையும் தெரிஞ்சு நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க, பெரிய நம்பிக்கை தான் போல. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருபெரும் திராவிட இயக்கங்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இதுதான் அரசியல் கட்டமைப்பும் அரசியல் நிகழ்வுகளையும் காய் நகர்த்துறது இந்த 2 கட்சி தான். இதை சார்ந்து இருக்கக்கூடிய இயக்கங்களுடைய சாதக பாதகங்கள் இந்த இருபெரும் இயக்கங்களுடைய நடவடிக்கையை பொறுத்தே அமையும். அதனால தேசியத்தில் மிகப்பெரிய இயக்கமாக பாரதிய ஜனதா கட்சி இருந்தாலும் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தெரிந்ததுனாலதான் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் தமிழகத்தில் எடப்பாடியார் தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்லிட்டு போறாங்க. அதனால நம்ம வந்து அதிமுகவை சிறுமைப்படுத்தி பேசுவது இப்போ ஒரு ஃபேஷனா இருக்கு திமுகல. ஆனா உண்மையை சொல்ல போனா இங்க டப்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் மாற்றங்கள் எப்படி வருங்கிறதையும் சொல்லிடுறேன். இப்போ முடிய போற நேரத்துல இன்னும் மற்ற கட்சிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் வந்து இணையும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் குழப்பங்கள் துவங்கும். எப்படி வந்து பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்கணும் முதல் முறையாக கனிமொழி குரல் கொடுத்தோன்னே எங்க தங்கைக்கு வந்து கிரெடிட் போயிருமோன்னு சொல்லி அவசரமா நடவடிக்கை எடுத்தார்ல அண்ணன்,
எப்படி அத்தைக்கும் மருமனுக்கு சண்டை ஓடுதோ, இதெல்லாம் குழப்பங்கள் துவங்க ஆரம்பிக்கும். கூட்டணி மனக்கசப்புகள் திமுகவில் நிகழத் தொடங்கும். அப்போ தெரியும் உங்களுக்கு அரசியல் நிகழ்வுகள் கட்டமைப்புகள் எவ்வாறு மாறுகிறது. 4 வருஷம் ஒன்றும் பண்ணல, 5 வருஷம் ஒன்றும் பண்ண போறதில்ல. இப்போ சொல்வதற்கு சாதனைகள் எதுவும் இருக்காது, சமாளிக்கிறது கட்சியும் கையில் இருக்காது. அப்போ தெரியும் திமுக வீட்டுக்கு போகுதா இல்லையான்னு. இதுதான் நடக்க போகுது. திமுக வீட்டுக்கு போகுது உறுதி. எது நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். நன்றி.